எல்லாருக்கும் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் கரண்ட் இல்லை அப்படின்னு சார் ஒரே ஒரு சொல்லிடுறேன். ஏஐயும் கரெக்டாக கேட்டுக்கணும். ஏன்னா என்கிட்ட வெங்கடேசன் இன்னொருத்தட்ட சந்திரசேகர் எங்க இல்ல சிங்கிள் பிளேஸ் தான். பகலும் போது நைட்டும் போது நான் யாருக்கிட்ட போய் சவுத்துல முட்டிக்கலாம் சொல்லுங்க முட்டிக்கிறோம் போயிட்டு இபிஎம்ல ஃபேன் ஓடுது. பாய் தலைவணி எடுத்துட்டு போட்டு பொத்துக்குவா. நீயே சொல்லு கேட்டது தப்பா ரைட்டா? என்ன பண்ண முடியும்? நாங்க இங்கதான் இது கட்டோம். நாங்க இங்கதான் வந்து கேட்க முடியும். அது அவங்க தான் எடுத்து சொல்லணும். எடுக்கவே மாட்டாங்க. அந்த போன்ல மட்டும் கஷ்டமா இருக்கு. கரண்ட்ல கட் பண்ணி வச்சிட்டு அவர் வந்து தண்ணி அடிச்சிருக்காரு. போதை போட்டிருக்காரு. தண்ணி அடிச்சிருக்காரு. ஒரு இபிஎஃப் ஸ்டாஃப் வந்து தண்ணி போட்டிருக்காரு. வாங்க தண்ணி அடிச்சிருக்காரு. மோது பாருங்க மோது பாருங்க. விஷ்ணு செக் பண்ணுங்க சார். எஸ்ஐ சார் எஸ்ஐ சார் அவர் வந்து தண்ணி அடிச்சிருக்காரு. ஒரு இபி ஸ்டாஃப் வந்து தண்ணி அடிச்சிருக்காரு. தண்ணி அடிச்சு உட்காந்துருக்காரு. எப்படி ஒரு இபி சார் சார் எஸ்ஐ வாங்க. எல்லாரும் சார் எல்லாரும் கம்ப்ளைண்ட் ஒரு வாட்டி ஓட்டு இங்க குடிச்சிட்டு கைது போட்டு காட்டு கைது போல காட்டு சார். இப்போ ஒரு டூல தோத்து குடிக்கிறாங்க சார். இன்ஸ்பெக்டர் சார் உங்க கரண்ட் இருக்கா? உங்க கரண்ட் இருக்கா? உங்க கரண்ட் இருக்கா சார்? சார் இந்த ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணி ஆன் பண்றாங்க. அது வேண்டாம். ஒரு தகவலை கேட்டுருங்க. நாங்க பைத்திய காட்டுங்களா? இல்ல எப்படி ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் குடிச்சிருக்காருங்க. ஒருத்தர் குடிச்சிருக்காரு பாருங்க. வாங்க குடிக்காரங்க வச்சு ஒரு ஏய் வச்சு வெள்ளடுங்க. ஏய் அவரே போடா போடா இல்ல ஏழுங்க இருங்க ஐயா நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. என்ன போறீங்க சார்? சொல்லுங்க என்ன நடந்துச்சு? மடிப்பாக்கம் குணாலமன் கோயில் தெருவில் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 3 மணி நேரமா கரண்ட் இல்லை. பவர் ஆஃபீஸ் வந்து பார்த்தா இங்க மடிப்பாக்கத்தில் இருக்கிற கூட்டம் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. எல்லாருமே சண்டை போட்டு இருக்காங்க. உள்ள வந்து வேலை செய்யறவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கின்னு அவங்க பாட்டுன்னு ஜாலியா இருக்காங்க. யாரோட கஷ்டமும் தெரியல. அதனால இதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன முடிவு எடுக்கட்டும். இதுக்கு என்ன பண்ண போறாங்க தெரியல. எல்லாரும் வந்து கஷ்டப்படுறாங்க. எல்லாம் குழந்தை குட்டியில வச்சுருக்காங்க. உதவி பொறியாளரை வந்து அணுகுனீங்களா? யாருமே வரலங்க. இது வரைக்கும் யாரும் வரல. ஏன் வரல? இந்த மற்ற ஆபீஸ்லாம் வரல. இந்த லேபர்லாம் இருக்காங்க. சின்ன ஸ்டாஃபுங்க மட்டும் இருக்காங்க. அவங்களும் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. எதனால இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டுன்னு சொல்லி நீங்க கேட்டீங்களா? நாங்க கேட்டதுக்கு இது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை. கேட்டா வேலை பார்க்கறேன் இதை மட்டும் தான் சொல்லி வந்து எல்லாரையும் அமுச்சு விட்டுனுக்குறாங்க. இங்க இன்ஸ்பெக்டர் சாரா வந்தாரு. 2 எஸ்ஐயும் வந்திருக்காங்க. 10ஆவதுக்கு கூட ஏட்டுங்களும் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பிரச்சனையை பார்த்துக்கிறாங்க. எல்லாம் பார்த்து போய் தான் இருக்கிறாங்களே தவிர இதுக்கு தீர்வே இன்னும் காணலை. கிட்டத்தட்ட 3 மணி நேரமா இந்த பிரச்சனை இருக்குது. அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும் பண்ணுங்க. இந்த பகுதியில் ஏற்கனவே மின்வெட்டி நடந்திருக்கா? இது போல அடிக்கடி நடக்குது இந்த பிரச்சனை. இதுக்கு ஒரு தீர்வு காணணும். இதுக்கு தமிழ்நாடு அரசு எதுனா ஒரு முடிவு பண்ணணும். இல்லை ஸ்டாஃபுங்களை எதனா பனிஷ் பண்ணணும். நாங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தால் ஒன்றையே பிடிச்சி கேஸு போடுறீங்க. 10,000 ஃபைன் பண்ணுறீங்க. உள்ள ஸ்டாஃபுங்க வந்து குடிக்கிறாங்க. அப்போ என்ன அது பாரா? அது இபி ஆஃபீஸ் தானே? இது இபி ஆஃபீஸாக எப்படி குடிப்பாங்க ஸ்டாஃபுங்க? அப்போ அவங்கள ஃபைன் பண்ணுங்க, இல்லை வேலையை விட்டு நிறுத்துங்க.
இதுக்கு நீங்க ஒன்னே தீர்வு காணுங்க. உங்க பேர் சார்? என் பேர் ஜோதி. நன்றி.